இந்த பக்கத்து நுழைஞ்சு அந்த பாதை எங்கெங்கெல்லாம் போதோ அது மாறாமல் அது கூடவே போனாங்களா சென்டருக்கு போகலாம். ஆனால் இது வந்து எனக்கு விவரம் தெரியாது. உங்களுக்கு பாட்டு காலத்துலேருந்து இருக்குதுன்னு? பாட்டம் காலத்துல இருக்குது. இதில் என்ன விசேஷமாக எதுனா பண்ணுறாங்களா அந்த கல்லுக்கு? விசேஷம் பண்ணுறாங்க. மார்கழி மாதத்தில் எல்லாம் பொங்கல் இட்டு இங்கே பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. இதெல்லாம் பொங்கல் வச்சு கல் தான். இதெல்லாம் பொங்கல் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நீங்கள் காட்டின அந்த நுழைவாயிலில் உள்ள நுழைஞ்ச மேகலாம் அப்படியே சுற்றி வந்து நம்ம அந்த நடுவு வரைக்கும் போகணும். அது ஆமாம், போயிட்டு திரும்பி வந்து அதிலே திரும்பி வரணும். ஆமாம், திரும்பி அதிலே வரணும். இப்போ அப்படி போகும்போது ஏதாவது வேண்டிக்கணும் போவாங்களா இல்லை போயிட்டு வேண்டிக்கணும் போகிறாங்க நிறைய ஆளுங்க. பழமை மாறாமல் புதுமை படைப்போம், அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி 7 சுத்து கோட்டை அப்படின்ற ஒரு சிறப்பான கல்வெட்டத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த 7 சுத்து கோட்டை கல்வெட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெதரம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட அதாவது அதிகமான காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேருந்து இந்த கற்கள் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு நுழைவாயில் இருக்கும். 7 சுத்துங்கிறது ஒரு பேருக்காக இருக்குது, ஆனால் அதிகமான சுத்துக்கள் இருக்குது. அப்படி சுற்றி வரும்போது அது நிறைய வந்து டேஷஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நேராக வழி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது போகாது, மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். ஆனால் தெளிவாக நம்ம சென்டருக்கு எப்படி போகிறது அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுட்டு அந்த ரூட்டு மாறாமல் சுற்றி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கல இந்த நடுவில் இருக்கிற இந்த சாமிக்கு வந்து நம்மளால் போக முடியும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நம்ம வந்து ஒரு கோயில் வந்து சுற்றி வருவோம். ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த கோயில் வந்து 3 முறை சுற்றுறது, 4 முறை சுற்றுறது அப்படிமா சுற்றி வருவோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸில் இருக்குது. எப்படின்னாக்கல சென்டரில் போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்குறதுக்கு நார்மலாக கல்லெல்லாம் புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோம் அப்படின்னாவே நிறைய கன்ஃபியூஸாக இருக்குது. ஒரே பாதம் மாதிரி தான் தெரியுது. முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி அப்படியே வளைச்சி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது என்னன்னாக்கல நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது நம்ம கான்சன்ட்ரேஷனாக ஒரே மனதோடு நம்ம நினச்சிக்கிட்டே போவோம். ரெண்டாவது இந்த பாதை மாறாமல் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரும். அப்படி வரும்போது எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் வந்து சயின்டிஃபிக்காகவும் நம்ம வந்து தெளிவாக செய்ய முடியும். அதுதான் இதனோட கான்செப்ட் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதனோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னாக்கல 1500 வருடத்தில் இருந்து 2000 வருடத்திற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். வாங்க இதோட சிறப்பு என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த 7 சுத்து கோட்டையில் உள்ளே வந்து சாமி அடையிறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். இப்போ இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது. இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகத் தான் போக போகிறாரு. எப்படிங்க போகலாம்? இப்போ இந்த 7 சுத்து கோட்டை வழியா இந்த பாதை வழியா அப்படியே பாதை மாறாமல் அப்படியே போய் சென்டரில் போய் அந்த சாமி கிட்ட போய் நான் நிற்க போகிறேன். ஆனால் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. எங்கே வழி பாதை மாறாமல் போகணும். அப்படியா? அதில் தான் இதில் இருக்கிறத ஒரு மெயின். சரி, கிளம்பலாமா? அவ்வளோதான், ஓப்பனிங் மணி அடிச்சுட்டு கிளம்புறாரு. முதல்ல இதுக்குள்ளே நுழைவோம். ஏன்னா தூரமாக பார்த்தாலும் நமக்கு அந்த ரூட் தெரியாது இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கேருந்து முதல் வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்குது. இது சதுர வடிவில் இருக்கிறதுனால அப்படியே நம்ம சதுர வடிவில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். முதல் வட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கல இந்த இடத்துல வந்து ஒரு சாமி கல் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய வேல் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை எங்கேயாவது வழி மாறிடுவோமோ அப்படிங்கிறது உள்ள கான்செப்டில் இருக்குது. வருது தடம் மாறிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறோம். ரிட்டர்ன் போகக்கூடாது. போனால் ஒரே ரூட்டில் தான் போயிட்டே இருக்கணும். மறுபடியும் சுற்றி அதே இடத்துக்கு வந்துட்டோம். சாமி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நாம் இதில் தான் உள்ளே நுழைஞ்சோம். இதில் நுழைஞ்சு அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ரவுண்டு வந்து இப்போ அதுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கல் பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்ட் அப்படியே போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வந்தப்போ அது பக்கம் இருக்குது. இது ரெண்டாவது ரவுண்டு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கல 3வது வட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், இது நம்ம நுழைஞ்ச முதல்ல நுழைஞ்சது. அது 2வது வட்டத்துக்கு வந்தோம். இந்த இடத்துல வந்து 3வது வட்டம் நுழையும் போது 2 பெரிய கல் வச்சுருக்காங்க.
அதுக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது தான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிக்குது. இதில் அப்படியே போவோம். சின்ன கட்டிங் வருது பாருங்கள், அதில் வளைங்க. இதான ரூட்டு? போயிட்டே இருக்குது. போகலாம் அதே ரூட் தான். மூணாவது வட்டம் போயிட்டு இருக்கிறோம். மூணாவது வட்டத்தில் மூளையை கொஞ்சம் ஓ, இங்கே ஒரு சின்ன பெண்ட் இருக்கா? பெண்ட் ஆகிருக்கு. ஓ, இந்த இடத்துல மூணாவது வட்டத்தில் வந்தீங்க அப்படின்னாக்கல இந்த சைடு ஒரு சாமி, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சாமி கல்மரம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு சாமி கல்மரம் வச்சுருக்காங்க. அடுத்த வட்டத்துக்கு அப்படியே நேராக முன்னாடி போகணும். இப்போ எத்தனை ரவுண்டு கிராஸ் பண்ணுறோம் நம்ம? மூணாவது வட்டத்துக்கு போயிட்டுங்க. 1வது வட்டம், 2வது வட்டம், இது 3வது வட்டம். எப்படினாலும் இது கரெக்டாக போய் சேர்ந்தோன்னு நினைக்கிறேன். 3வது வட்டத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுழைவாயிலுக்கு நேராக வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக சுற்றிட்டு இருக்கோம். ஒரு 3-4 வட்டம் கூட வர முடியல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. முதல்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் மாறி ஏற்கனவே வரிசையாக வராமல் நடுவில் ஒரு கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து அடுத்த ரவுண்டு வந்து சேர்ந்து வருது. டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்குது. 1, 2, 3, 4வது ரவுண்டில் போகாமல் 5வது ரவுண்டில் ஃபஸ்ட்டில் போக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து 4வது ரவுண்டில் வந்து உள்ளே நுழையிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அதில் போகிறதில்ல. ஏன்னா சுற்றும் போது தான் தெரியுது. மொத்தமாக கவுண்ட் பண்ணாக்கல அது மாறிடுது. இந்த ரூட்டு இதில் வழியாம ரெண்டு சுற்று கட் பண்ணி இப்போ வேறு சுற்றுக்கு மாறுறோங்க. ஓ, இது ரெண்டும் வரல. நம்ம இன்னும் வரல. இது வரல. பக்கத்தில் இருக்கிற இதுக்கு போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கல இருக்கிற கன்ஃபியூஸன் இதுதான். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வரவே இல்லை. ஆனால் வந்து வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுது இந்த இடம். ஆனால் அடுத்த ரவுண்டு வரும்போது மறுபடியும் இதில் வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரே வட்டத்துக்கு முன்னாடி தான் சாமி இருக்குது. இன்னும் போக முடியல. வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி இந்த ரூட்டே இல்லை. ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாங்களா அப்படியே வட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றி வந்தோம் அப்படின்னாங்களா 3வது ரவுண்டு 4வது ரவுண்டில் இருக்குது, 4வது ரவுண்டு 3வது ரவுண்டில் இருக்குது, மாறி வருது. அதே கான்செப்ட் தான். இந்த 2 ரவுண்டு நம்ம இன்னும் வரல. இன்னும் வரல. மறுபடியும் ஏற்கனவே போன ஒரு கேப்பில் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும். இந்த வழி இப்படி வருது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வட்டம் அடித்ததில் போகாத வட்டம் ஒன்று இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம கூப்பிட்டு போகுது. நேராக போங்க, சென்டருக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், போங்க. இந்த வழியில் வரலங்களா? அதில் வரல. அது மறுபடியும் வெளியே போகிறதுக்கான வழி அது. ஓ, இது சாதாரணமாக நினச்சி யாரும் உள்ளே சுற்ற முடியாது போல இருக்குது. எந்த பக்கம் உள்ள நுழைஞ்சா இப்போ வந்து எங்கே மாட்டிக்கணும்? இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேராக போயிட்டு இங்கே சென்டருக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்குது. ஆனால் அதுக்கு நாங்கள் உள்ளே வரவே இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தா இது எப்படி வருது? இது குழப்பமாக இருக்குது. ஆனால் நம்ம எங்கே கல்லுலாம் ஜம்ப் ஆகலையே. அதே ரூட்டில் தான் வரும். ஆனால் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இது வரைக்கும் நேராக வந்து சென்டர் வந்து இதுதான். ஆனால் இந்த சென்டர் வர்றதுக்கு இங்கே ஒரு ரூட் இருக்குது. இந்த 2 பாதைக்கு நாங்கள் வரவே இல்லை. ஆனால் எங்கே விட்டோம் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறோம். எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியமாக நினச்சிட்டோம். ரொம்ப சாதாரணமாக இருக்குது, வட்டமாக இருக்குது. அப்படியே உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அப்படியே சுற்றி நேராக போனால் சென்டர் போயிடலான்ட்டு. எவ்வளவு கவனமாக நீங்கள் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்டை நம்ம விட்டுருவோம். இப்போ அந்த மாதிரி தான் விட்டுட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக தேடி வந்தால் கூட பார்த்தீங்கன்னாங்களா கடைசியில் அந்த கருவறை மாதிரி வச்சுருக்கிற இடத்துக்கு வரும்போது 2 வட்டம் வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் 2 வழி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ இந்த கல்வெட்டத்தை போட்டவங்க வந்து சாதாரணமாக போடல.
நிறைய மூளைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பகத்தை ம். இப்போ என்ன குழப்பம் சொல்லுங்க நமக்கு. எல்லா ரவுண்டும் அடிச்சுன்னு வந்துட்டுங்க. இந்த 2 ரவுண்ட் அடிச்சு இந்த கருவறைக்கு வர இடத்துல நம்மள கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மாத்திடுச்சு. சாமி கிட்ட இப்போ வரும்போது மறுபடியும் இங்கேருந்து வெளியே போனாலும் முடியாது போலக்குது, வெவ்வேறு ரூட்டை காமிக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி போக முடியாத மாதிரி இருக்குது பாருங்க. ம்ஹும். இப்போ இங்கே நம்ம ஜம்ப் பண்ணி தான் போனோம், அப்படி போகிறதுனால இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படியே தான் போனோம். இன்னும் சிறந்த ஒரு 3 கோடை நம்ம கையில் டச் பண்ண முடியல. அதான். இது 1 2 3 இந்த 3 வழியை நம்ம இப்போ நாங்கள் உள்ளே சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 வழியில் நாங்கள் வரல. இப்போ ரொம்ப நேரம் யோசிச்சு போய் தான் தெரியுது இப்போ நாம் வெளியே போகிறதுக்கான வழி அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இதிலிருந்து மறுபடியும் நம்ம போகாத வழி தான் நமக்கு ரிட்டர்ன் இப்போ நடங்க அப்படிங்கிறது. இதே வழியை போயிட்டு இப்படியே போகுது பாருங்க. கரெக்டாக போத வண்டி இப்போ இதெல்லாம் போதும், பாதையெல்லாம் கரெக்டாக போதும். ஆனால் இங்கே ஆனால் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உண்டாகுது இல்லை? ஆமாம், இப்படி 3 ரவுண்ட் அடிக்குது, இப்படி ரிட்டர்ன் 3 இப்போ ரவுண்ட் நமக்கு மறுபடியும் கருவறைக்கு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போகாத வழி இதுதான். இது ரிட்டர்ன் ஆகிறது தான் இப்போ போகாத வழி. நம்ம ஃபஸ்ட்டில் வரும்போது இதில் வரதில்லை, ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த வழி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் இங்கேருந்து டேர்ன் பண்ணி போகும்போது தான் அது நம்ம வெளியே போகிற வழிங்கிறது தெரியுது. இதை பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் நிறைய வேலை கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இது சாதாரண கல்வெட்டம் கிடையாதுங்க, ரொம்ப வித்தியாசமானது. நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருக்காங்க வீடியோ. சரி, நான் வந்து என்ன பண்ண நினச்சேன், முழுமையாகவே இது இறங்கி சுற்றி பார்த்துடணும் அப்படின்ற முடிவில் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கருவறையிலேருந்து இன்றைக்கி நம்ம அழகாக கடைசி என்ட்ரன்ஸில் போன இடத்துலையே நம்ம அழகாக வெளியே வந்துட்டோம். பக்கத்தில் நம்ம வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக பார்த்த இடத்துல சரி முதல்ல நீங்கள் போங்க, நான் பின்னாடி வந்து அப்படியே நான் செல்ஃபோனில் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். உள்ளே நுழையும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னங்க இது 7 சுற்று கோட்டை தானுங்க, 7 சுற்று தான் இருக்கும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டுங்க. ஒரு 2 ரவுண்டை சுற்றிட்டு வந்தேன். 3ஆவது ரவுண்டில் வந்து என் மூளை திசை மாறிடுச்சு. 4ஆவது ரவுண்டுக்கு வந்துட்டு ஆனால் சென்ட்ரல் ஒரு ரோடை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு மறுபடியும் அதே கோட்டில் சுற்றிட்டு வரும்போது மறுபடியும் 4ஆவது இடத்துக்கு வருது. மேற்கு திசையை ஒரு கோட்டில் நம்மளை மாற்றுது, கிழக்கு திசையில் ஒரு கோடை மாற்றுதுங்க. மனுஷன் அப்படியே ஒருமைப்படுத்தி நிதானமாக போனால் மட்டும்தான் இந்த இலக்கை வந்து கரெக்டாக அடைய முடியும், இல்லைன்னா இந்த இலக்கை அடைய முடியாது. ஆமாம், அந்த சென்டரில் ஒரு சாமி மாதிரி வச்சுருக்காங்க இது. அந்த இடத்துக்கு போகும்போது மனநிலையை மாற்றிருச்சு. நாம் 3 ரவுண்டு அடிக்கலையே, ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அங்கே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசனை பண்ணும்போது தான் அதே வழியிலே ரிட்டனை கொண்டு போய் நம்மளை வெளியே விடுது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் இவ்வளோ சிந்திச்சிருக்காங்கன்னா தமிழனோட பெருமை ரொம்ப பெருமை தாங்க, பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க. மனசுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கொஞ்ச நேரம் சுற்றினோடனே ரொம்ப நிதானமாக இருக்குது, பொறுமை இழக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒருநிலைப்படுத்திருச்சிங்க. எனக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் 7 சுற்று கோட்டைன்னு நான் கேள்விப்பட்டிருக்குங்க, ஆனால் சுத்தந்து கிடையாதுங்க. இதுதான் முத தடவை இன்றைக்கி சுற்றிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நல்லா இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான அனுபவம். இது வந்து எப்படி வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் இந்த இடத்த? ஆனால் பழங்காலத்து நினைவு சின்ன மாதிரிங்க. இந்த ஊர் மக்கள் இதை ரொம்ப பொறுமையாகவும் தை மாதம் கண்ட இது ஒரு திருவிழாவும் எடுத்து இதை பாதுகாத்து வராங்க. இந்த ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி பழங்கால பொக்கிஷங்கள் எங்கெங்கே இருக்கோ நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. அது